Hey everyone, this is JeeviRam and welcome to my channel. Okay, so இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா it's going to be a cooking video. So ரொம்ப ஈஸியா நண்டு குருமா எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So before going into the video, if you're new here, please do subscribe my channel and if you like the video, hit the like button and support us. And நீங்க வந்து notification bell icon இருக்கும், அதை நீங்க press பண்ணீங்கன்னா என்னோட videos நான் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு notifications கண்டிப்பா வரும். Okay, so without any further ado, let's get into the video. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம நண்டு குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் டக்குன்னு அப்படி ரொம்ப ஈஸியா செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹார்ட்லி டேக் சம் 15 minutes or so, அவ்வளோதான் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா கூட உங்கள் வீட்டில் வந்து கிராப்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு தரலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சீ ஃபுட்டில் கிராப்ஸ் ஆர் வெரி 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 டேஸ்டி ஒன்ஸ். ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இது செய்யலாம். ஸோ மெத்தட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது கிராப் குருமா நண்டு குருமாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நண்டு. நாங்கள் 2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் ரொம்ப அந்த நீச்சி ஸ்மெல் பிடிக்கலனாக்கா நீங்கள் இந்த அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே அந்த ஸ்மெல் போயிடும், நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 2 கிலோ நண்டுக்கு 1 கப் ஃபுல்லாக, இந்த கப் 1 கப் ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் இது 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை. அடுத்தது வந்து பெப்பர் வந்து நம்ம கடைசியாக தான் போடுவோம். மஞ்சத்தூள் தேவைக்கான அளவு, உப்பு தேவைக்கான அளவு. இந்த மாதிரி கிரேவி குருமாலெலாம் வந்து கல்லுப்பு போடுறது பெஸ்ட்டு, நல்ல டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பால். இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள், இவ்வளவு தான். ஸோ இப்போ செய்முறை எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ காலியான குக்கரில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அரிசி தண்ணியில் கழுவி ஊற வச்சுருந்த நண்டை நம்ம ஆட் பண்ணுறோம். அரிசி தண்ணி தான் இல்லை, நீங்கள் வந்து பருப்பு கழுவின தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். யூஸ்வலாக நான்வெஜ் அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு அந்த நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெரிய தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 2ம் பிச்சு போடுறோம். அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சில பேருக்கு கொஞ்சம் தூக்கலான இஞ்சி பூண்டு ஸ்மெல் டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. அகெயின் கொஞ்சம் கம்மியாக தான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுட்டு பின்னாடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு 1 ஸ்பூன். அடுத்து வந்து மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம். இப்போ நான் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். இதுவும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். என்னோடய அளவு காரத்துக்காக நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். இதுவும் வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் தான். இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். இவ்வளோவும் போட்டுட்டு என்ன ஒரே 1 டம்ளர் ஊற்றுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து நண்டு வந்து அதுவே வேகும் போது தண்ணி விடும். ஸோ 1 டம்ளர் தண்ணியே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கலவை எல்லாத்தையும் வந்து குக்கர் மூடிட்டு ஸ்டவ்வில் வந்து வைக்க போகிறோம். கொஞ்சமாக லேசாக கலக்கி விட்டுக்கிறோம். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம எண்ணெய் போட்டு எதுவுமே கொள்ளலை, எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்கோம். அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வெயிட்டர் போட்டாச்சு. வெயிட்டர் போட்டு விசில் வந்ததும் நம்ம வந்து ஃபுல்லில் வச்சுருந்து விசிலில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் ஸ்லோ பண்ணுறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு 10 minutes நீங்கள் வந்து அப்படியே வந்து வேக விடணும். ஸோ ஃபுல்லில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் விசில் வந்த அப்புறம் சிம்மில் 10 minutes, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விசில் அவுட் பண்ணிவிட்டு திறந்துடலாம். திறந்தால் வந்து நல்லா கிராப் வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். கிராபோட அந்த கலர் சேஞ்ச் ஆன அந்த ஷெல் கலர் சேஞ்ச் ஆனாலே அது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து திரும்ப ஸ்டவ் நம்ம பற்ற வச்சுட்டு இப்போ
இப்போ தான் வந்து நம்ம பெப்பர் போட போகிறோம். நான் சொல்லியிருந்த 2 ஸ்பூன் பெப்பர். அகெயின் பெப்பரும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பெப்பர் இன்னுமே தூக்கலாக போட்டுக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கோம், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறோம். கலந்து விட்டுட்டு சைட்லேயே வந்து எண்ணெய் கரண்டி, தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது வந்து எல்லா நான்வெஜ்லையுமே வந்து யூஸ்வலாக கருவேப்பிலை வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ சோம்பு கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த தாளிப்பை எடுத்து அந்த குருமாவில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். நம்ம ஏன் இன்னும் கோகனட் மில்க் ஆட் பண்ணல அப்படின்னாக்கா, ஏன்னா ஃபர்ஸ்ட் கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெப்பர் அண்ட் தாளிப்பு போடும் போது சம்டைம்ஸ் வந்து அது திரிஞ்சு அப்படியே திரியாக ஆகிடும் அந்த குருமா. அது வந்து நமக்கு சர்வ் பண்ணும் போதும் நல்லா இருக்காது. டேஸ்ட் என்னமோ அதே தான் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிடும் போது எப்போவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு தான் முதல்ல ருசிக்கோன்னிட்டு. ஸோ இந்த வைஸ் வந்து அது திரிஞ்சு போய் நல்லா இல்லாமல் போய்டுன்றதுக்காக தான் முதல்ல நம்ம பெப்பர் அண்ட் தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மெயின் ரீசன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி திரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது. இப்போ தேங்காய் பாலும் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இந்த குருமா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அப்படியே இழுக்குது அந்த ஸ்மெல். ஓகே, ஸோ இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் ஊற்றின அப்புறமா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கலந்து விட்டுக்கிறதுக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு வந்து பதம். இந்த டைமில் தான் நீங்கள் வந்து உப்பு அண்ட் காரம் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய டைம் இதுதான். ஸோ இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து உப்பு ஜாஸ்தியாக ஆகிட்டால் தான் கஷ்டம். கம்மியாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கப்புறமா உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ரெட் சில்லி பவுடர் போடாதீங்க. ஏன்னா மிளகாத்தூள் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு பச்சை ரா ஸ்மெல் கொடுக்கும். பெப்பர் அப்படி கிடையாது. லாஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் வந்து உங்களுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிட்ட பாருங்கள், நல்ல கொதி வந்துடுச்சு. கொதி வரும்போதே வந்து உங்களுக்கு சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே தனியாக வந்துச்சுனாக்கா குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளான குருமா. நீங்கள் வந்து நீங்களே பார்த்தீங்க. இப்போ லாஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம். நம்ம ஆல்ரெடி இதில் வேக வைக்கிறதுக்கும் ஆட் பண்ணியிருந்தோம் அந்த ஃப்ளேவருக்கு. இப்போ லாஸ்ட்லேயும் போட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பவுலில் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாம் அட்வான்ஸ் நீங்களே பார்த்தீங்க. டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு யம்மி கிராப் குருமா. இன்னைக்கு இந்த ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நண்டு குருமா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஐ கேரண்டி யூ தட். ஓகே, வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Jeevita Pattabhiraman signing off. Stay safe, stay home and take care. Bye-bye.